வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா ஐபிஎல் 2025 50வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பை இந்தியன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மே 1 நைட்டு 7:30 ஜெய்ப்பூர் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கோட ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாகவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து அஃபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் கிரவுண்ட் மோஸ்ட்லி இந்த வென்யூஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு சாதகமாக தான் இது வரைக்கும் மேட்ச் அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் மேட்ச் 200 ரன் அடிச்சாங்க, அதையும் சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் 78 மீட்டர் அண்ட் தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 69 மீட்டர் தான். ஸோ மோஸ்ட்லி இங்க ஸ்கொயர் பவுண்டரிஸை நிறைய டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் இது வரைக்குமே ஜெய்ப்பூர் கிரவுண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளவு ரன்னாலும் சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 162, ஹை ஸ்கோர்னு வரும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் 214 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த லோவஸ்ட் டோட்டலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வெறும் 59 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துறாங்க. ஓவராலா 58 மேட்சஸ் இந்த வென்யூல, அதுல 21 ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் சேஸ் பண்ண டீம் 37 மேட்சும் இந்த வென்யூல வின் பண்ணிருக்காங்க. அந்த ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 30 மேட்சஸ், அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 14, மும்பை இந்தியன்ஸ் 15 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு டீம் கூட கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் டீமா மும்பை இந்தியன்ஸ் தான் தெரியுறாங்க. பேட்டிங்லயும் சரி அந்த பவுலிங் ரெண்டுலயுமே ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் ராஜஸ்தானை விட அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் இங்க ஹெட் ஹெட்லயும் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றதுக்கு 60%, ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்றதுக்கு ஒரு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் இருக்கு. அண்ட் தென் நீங்க இன்னும் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி நான் டீம் எல்லாம் பிக் பண்ணல, ஈஸியா நான் அதிக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா உடனே நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டியோ அப்படிங்கிற ஆப்ஷனை பிக் பண்ணுங்க. அதுல இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இங்க டீம் செட் பண்ண போறது இல்ல, அதுல கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், எந்த ஒரு குழப்பமே தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு அதுல யாரு ஃபேண்டசி வைஸ் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ் வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம ஐடன் மார்க்ராம் டூயல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பவுல் பண்ணுவாரு, பேட் பண்ணுவாரு. ஸோ இவர் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர் அவங்க ஒருத்தர ட்ரை பண்ணுவாங்க. அவங்க குடன் டிக்காக ட்ரை பண்றாங்க. குடன் டிக்காக அன்னைக்கு ஃபிளாப் ஆயிட்டாரு, ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா இங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸோ அவங்க அந்த கண்டெஸ்டோட மோஸ்ட்லி டூயல் ஆப்ஷன் ஆல்ரவுண்டர்ல நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாகவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 12 பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 நிதிஷ் ராணா அண்ட் தென் ரியான் பராக், த்ரூ ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் டூபே, வனிது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா, ஆகாஷ் மத்வால். இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சுபம் டூபேவும் அண்ட் தென் ஆகாஷ் மத்வால் இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் ஆப்ஷன் எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க? சீமர்ஸ், அதாவது ரைட் ஆர்ம் சீமர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 அண்ட் தென் சந்தீப் சர்மா 2, ஆகாஷ் மத்வால் 3, ஓவராலா 3 சீமரோட வரப்போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸ்பின்னர்ல ஆஃப் பிரேக்ல தீக்ஷனா 4,
லெக் பிரேக்ல வனிந்து அசரங்கா 5, அண்ட் தென் ஆஃப் பிரேக்ல ரியான் பராக் இருக்காரு, அண்ட் தென் 7th ஆப்ஷன்ல நிதிஷ் ராணாவும் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 6 பவுலர் தான் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4, அண்ட் தென் அசரங்கா 4, அண்ட் தென் தீக்ஷனா 4, சந்தீப் சர்மா கிட்ட இருந்து ஒரு 3, அண்ட் தென் ஆகாஷ் மத்வால்ட்ட இருந்து 3 ஓவரும், அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கு 2 ஓவர் ரியான் பராக் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 வில் ஜாக்ஸ் வராரு, அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன் தேர், கார்பின் போஷ், தீபக் சஹார், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், கரண் சர்மா. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதா கரண் சர்மாவும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் உள்ள இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது ரைட் ஆர்ம் ஸ்வீமர் ஜஸ்பிரீத் பும்ரா 1, தீபக் சஹார் 2, போஷ் 3, அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 4 ரைட் ஆர்ம் ஸ்வீமர், அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீமர்ல ட்ரெண்ட் போல்ட் ஓவராலா 5 ஃபாஸ்ட் பவுலர், அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர் கரண் சர்மா 6 ஓவராலா 6, அண்ட் தென் ஆஃப் பிரேக்ல வில் ஜாக்ஸ் 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா 4 கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ட்ரெண்ட் போல்ட் ஒரு 3 ஓவர், அண்ட் தென் கரண் சர்மாவும் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இவங்க 3 பேர் சேர்ந்து 11 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 9 ஓவரை தான் கார்பின் போஷ், தீபக் சஹார், அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் இவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுலயும் தீபக் சஹார் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் இனிஷியலி பவர் பிளேலயே பவுல் பண்ணிடுவார். 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடும். பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல போஸ்ட் இருந்து 2 ஓவரும், வில் ஜாக் இருந்து 2 ஓவரும், அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ரிஸ்கா பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக் அந்த மாதிரி சேஃபான டீமோட போகலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி ஃபேண்டசில ஒரு பெஸ்டான டீமை பிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாஸ் வின் பண்றாங்க, மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க, அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க, ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இனிஷியலி நியூ பால்ல தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. ஸோ இதுல தீபக் சஹார் ஸ்விங் இருக்கும், அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் அவரும் அவுட் ஸ்விங் போடுவாரு, இன் ஸ்விங் போடுவாரு, அண்ட் தென் இன்கமிங் டெலிவரி நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த 2 பேர்த்த இருந்து தப்பிச்சாலும் அந்த 3rd பவுலிங் அட்டாக்கா ஜஸ்பிரீத் பும்ரா வருவாரு. அவர்கிட்ட கண்டிப்பா இந்த 3 பவுலர்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட வைபவ் சூரியவன்சி மாட்டிப்பாரு. ஸோ அவரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பெருசா தேவைப்பட மாட்டாரு. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி உள்ள பொறுமையா நிக்கலாம், பவர் பிளேக்கு அப்புறம் ஸ்கோர் அடிக்கலாம். அவர் பொறுமையா நின்னாரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் ஸோ ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலர் 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. வைபவ் சூரியவன்சியா ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ் ராணா கண்டிப்பா மஸ்ட் பிக் நமக்கு தேவைப்படுவாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா நிறைய முறை ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. ஸோ பொறுமையா ஆடுவார், நிறைய பவுண்டரிஸ்ல டீல் பண்றதுனால நிதிஷ் ராணா பேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம சரியா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் நமக்கு நிதிஷ் ராணா. யாரு ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா நிதிஷ் ராணா, அண்ட் தென் ரியான் பராக், த்ருவ் ஜூரல் இவங்க 3 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவோங்க பேட்டிங் அட்டாக்ல இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. அண்ட் தென் 4th ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்ரன் ஹெட்மயர். கடைசியா ரீசெண்டா பெருசா ஒரு பேட்ல இருந்து ஸ்கோர் வரல, நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் பேட்டிங் எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்காரு. ஸோ செகண்ட் பேட்னா பெருசா சான்ஸ் கிடைக்காது. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்ல ஒரு 10ல இருந்து ஒரு 15 ஓவருக்குள்ளேயே பேட்டிங்ல உள்ள வந்துவாரு. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் பேட்ல இருந்தும் ஒரு 35 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் நிதிஷ் ராணா, ரியான் பராக், த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர் இந்த 4 பேரையும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பேட் ஆர்ஆர் பண்றாங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. 5th ஆப்ஷன்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் சுபம் துபே இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் செகண்ட் பவுல்ல தீக்ஷனா எஃபெக்டிவா இருப்பாரு 6, அண்ட் தென் வனிந்து அசரங்காவும் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு 7, அண்ட் தென்
ஆகாஷ் மத்வால் மும்பை இந்தியன்ஸ் ப்ராடக்ட் இனிஷியலா நியூ பால்லயே ஒரு விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த விக்கெட்டும் ரியான் ரிக்கில்டன். இனிஷியலி நியூ பால்ல ஆகாஷ் மத்வால் போல் பண்றாரு அப்படின்னா ரியான் ரிக்கில்டனோட விக்கெட்டை கேரண்டியா ஆகாஷ் மத்வால் தூக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 8th ஆப்ஷன்ல நீங்க ஆகாஷ் மத்வால். ஸோ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல மேபி தீக்ஷனாவையும் சந்தீப் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் நீங்க வேணா 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க. சேசிங்ல ரோஹித் சர்மா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. 9 இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆகாஷ் மத்வாலோட பவுலிங்கை தாண்டா மட்டும்தான் ரியான் ரிக்கில்டனோட பேட்ல இருந்து ஸ்கோர் வரும். அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் போட்டாலும் சரி, அந்த பாடிக்கு போட்டாலும் சரி ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஆனா அதுவே அவுட் சைடு த ஆஃப் ஸ்டெம் அந்த மிடில் ஸ்டெம் வரைக்கும் போடுற பால ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுறாரு. அந்த பாடிக்கு அட்டாக் பண்ற பவுலிங்ல ரொம்ப வீக்கா இருக்காரு. ஸோ ஆகாஷ் மத்வால் அந்த பால் நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ ஆகாஷ் மத்வால்கிட்ட இவரோட விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ரியான் ரிக்கில்டன் ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணுங்களா. ஸோ ரியான் ரிக்கில்டனையும் அந்த திலக் வர்மா இவங்க 2 பேர்த்தையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் சேசிங்ல ஒரு 50-50 ஆப்ஷன் 10th ஆப்ஷன். அந்த வில் ஜாக்ஸ் 11, சூரியகுமார் யாதவ் 12. ஸோ இவங்க 2 பேர்த்து பேட்ல இருந்துமே டீசெண்டா ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 12 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா டூயல் ஆப்ஷன் இருக்கனால கண்டிப்பா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல தேவைப்படுவாரு. 13 அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றதுனால ஜஸ்பிரீத் பும்ரா 14th ஆப்ஷன் அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல ட்ரெண்ட் போல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட்டும் தேவைப்படுவாரு. இதுல மேபி நீங்க சூரியகுமார் யாதவையும் அண்ட் தென் தீபக் சகாரையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை நீங்க பிளே பண்ணி பாருங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? இந்த பர்டிகுலர் மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரியான் ரிக்கில்டன் ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ரியான் ரிக்கில்டனை ஒரு 50-50 ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 டீமா ஒரு 3ல இருந்து ஒரு 5 டீம் அவரை டிராப் பண்ற டீம்ல நமன் திருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரோஹித் சர்மா 1 அண்ட் தென் வில் ஜாக்ஸ் 2 டூயல் ஆப்ஷன் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல போல் பண்ணி விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல தான் அவர் தேவைப்படுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது சூரியகுமார் யாதவ் தேவைப்படுவார் 3 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 4 அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ணும்போது கரண் சர்மா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கும் 5 அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார் 6 அண்ட் தென் கார்பின் போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு விக்கெட். ஸோ அந்த பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா குயிக்கா ஒரு 20 ரன் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கார்பின் போஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ மும்பை இந்தியன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா மட்டும் தீபக் சகாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்றாரு அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணா போதும். இந்த 7 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 8th ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திலக் வர்மாவையும் அண்ட் தென் தீபக் சகார் இவங்க 2 பேர்த்தையும் வேணா நீங்க 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சேசிங்ல கண்டிப்பா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எஃபெக்டிவா இருப்பாரு. 9 நிதிஷ் ராணா 10 ரியான் பராக் 11 த்ருவ் ஜூரல் 12. இந்த 12 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் எஃபெக்டிவா இருப்பாரு 13 அண்ட் தென் சந்தீப் சர்மா டெத்ல போல் பண்ணும்போது அவர் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அவரையும் சூரியவன்சி இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்னிங்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் 15th ஆப்ஷன் ஆகாஷ் மத்வால். இந்த 15 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க பிளே பண்ணி நீங்க பார்க்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் ஒரே ஒரு டீம் தான் நான் பிக் பண்ணுவேன். அதை நான் ஸ்மால் லீக்ல பிளே பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேஃபா மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1 நிதிஷ் ராணா 2 ரியான் பராக் 3 ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 வனிது அசரங்கா 5 ரோஹித் சர்மா 6 வில் ஜாக்ஸ் 7 சூரியகுமார் யாதவ் 8 ஹர்திக் பாண்டியா 9 ஜஸ்பிரீத் பும்ரா 10 அண்ட் தென் 11th ஆப்ஷன்ல ரியான் ரிக்கில்டன் த்ருவ் ஜூரல் ஆகாஷ் மத்வால் இதுல யாரை வேணா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா இந்த 11 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நிதிஷ் ராணா இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ஸோ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா த்ரூ ஜூரல் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சிம்ரன் ஹெட்மேர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரியான் பராக்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மனிது அசரங்காக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். போத் இன்னிங்ஸ் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மா பேக் டு ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் விட்டு இருந்தாரு. அவருக்கு போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் ஹர்திக் பாண்டியா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருப்பாரு. சூரியகுமார் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு ரீசென்ட் டைம் வில் ஜாக்ஸ் அவரேஜா ஒரு 20 ரன் மேட்சுக்கு ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் அவருக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா கரண் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதுவே மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க, நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா தீபக் சகாருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. இனிஷியலி நியூ பால்லே ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட்டை பிரேக் த்ரோ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ரிஸ்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் தீபக் சகாருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ இன்னிங்ஸ் வைஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.